வருத்தப்படுறேன். உங்கள வருத்தப்படையில கடவுளோட தான் அதை இதுன்னுறேன். நாங்கள் 86 வீடியோ எடுத்தானே எனக்கு மோனிட்டேஷன் போகும். அதை விட தானே பெட்டரா யூடியூப்ல வருது. அதான் அப்ப நான் என்ன செஞ்சேன்னா இன்றைக்கு இந்த ஷர்ட் தான் போட்டு கொண்டு போனேன். நான் கலட்டி போட்டு அவன் ஷர்ட் வாங்கி போட்டு வீடியோ எடுத்துறேன். ஒன்று மட்டும் சொல்றேன், இந்த யூடியூப் வீடியோ பார்த்து நான் நல்ல நினைச்சு போறேன். நான் கெட்ட விட இருக்கலாம். கார்ல வந்து நீங்க அது அப்படி யூடியூபர் எல்லாம் கார் வாங்குறாங்க. இப்ப ரோட்ல இருந்து வீடியோ அப்லோட் பண்ணி கொண்டு இருக்காரு. 1.5 மணித்தியால கவரேஜ் இல்ல. இப்ப இவர் தான் அந்த கண்ணாடி போடுற யூடியூபர். வேற ஒவ்வொருத்த மனங்களை குழப்புறீங்கள். குழப்பினா பின்னட்ட வடிவான உடுப்புகள் இல்லாங்களா அதை போடாம இதை போட்டு கொண்டு போனான். ஒரு சிலர் இருக்கணுமே மனுஷரா பிறந்தா எல்லாத்தையும் அனுபவிக்கத்தான் வேணும். ஸ்டைலுக்கு போட்டாலும் பிரச்சனை இல்லை. என்னன்னு சொன்னா அதாவே இந்த விருப்பம். எனக்கு பிடிக்கல. நான் கலிக்கும் பிடிக்க சொல்லி கவலைப்படுறேன். களி சொன்ன குளிரோ வெயில் உண்டு எல்லாம் கேட்குறீங்களே. சூழ்நிலையே அறிஞ்சு கொள்ள முடியாது. வணக்கம் ரோவலே, எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்ல சோமா இருக்கோம், நீங்கள் நல்ல சோமா இருக்கோம்னு சொல்லி நாங்கள் கடவுளை பிரார்த்திச்சு கொள்கிறோம். இன்றைக்கு இந்த நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இது அதாவது ஒரு பண்ணைக்கு போகிறோம். அதுக்கு மேலே ஒரு சில விஷயங்கள் சொல்லி ஆகணும். அம்மா கவலைப்பட்டவா, வெடி உழம்பி சொல்லி கவலைப்பட்டவா. அதாவது கடந்த 2 காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா கோட் போட்டிருந்தவா. கோட்டு அது பார்க்குறவைக்கு என்னென்னு தெரியல. ஒரு சிலருக்கு என்னென்னு தெரியல. இப்போ மாமா நான் சொல்லி போட்டு வரேன். இப்போ என்ன விஷயம்னு சொன்னால், யூடியூப்பில் பார்க்குற வச்சு அதாவது அவன் நிலைமையை அறிஞ்சு கொள்ள முடியாது. சரி, யூடியூப்பில் வச்சு இருக்கிற காணொலியை வச்சு அவன் நிலைமை சூழ்நிலையே அறிஞ்சு கொள்ள முடியாது. நாங்கள் யூடியூப்பில் காட்டுறோம், ஆனால் அது சூழ்நிலை என்னென்று கண்டிப்பாக தெரியாது. ஏன்னு இப்படி கமெண்ட் பண்ணுறீங்க? என்ன சொன்னால் அது எக்கெட்டு கூட பார்வையில் தெரிஞ்சது. ஆனால் அது எக்கெட் இல்லை. அது வந்து ஜக்கெட் தான். ஆனால் குளிர் போகிற ஜக்கெட் இல்லை. அதை விட அது போட்டதுக்கான காரணத்தை வடிவா சொல்கிறேங்களுங்கோ. ஒரே நாளில் 3 வீடியோ எடுத்தது. அப்போ ஒரே சட்டையோட இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி தான் அந்த ஜக்கெட் போட்டது. சட்டை மற்றது வந்து வெயிலும் எனக்கு அந்த சரியா இரியத்து வாங்கி விட்டது, சுடத்து வாங்கி விட்டது. ஆனா அது போட்ட அப்புறம் சுடே இல்லை. அது போட்ட அப்புறம் சுடே இல்லை, நல்லா கிடந்தது. மற்ற இங்கே வேற இந்த வெயில் கூடி அந்த கை அது எல்லாம் இதெல்லாம் சட்டியான வெயில். அதால் தான் எனக்கு அது போட்ட அப்புறம் நல்லா கிடந்தேன். நீங்கள் வந்து அது குளிரோ வெயிலோ உண்டு எல்லாம் கேட்குறீங்களே. எனக்கு இப்படி கேட்குறீங்களேன்ட்டு எனக்கு தெரியல. ஒரு சில கொமெண்ட்டுகள் வந்து எனக்கு பிடிக்கல. நான் கலிக்கும் பிடிக்க சொல்லி கவலைப்படுறேன். களி சொன்னான் உதுகளெல்லாம் அவங்கள் வந்து வேணுமென்று செய்கிறாங்க, உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வேணுமென்று செய்கிறாங்க. நீங்கள் உங்களை வீடியோவால் சில நேரம் இப்படி இணைக்கலாம். நான் சொல்கிறேன், வீடியோவால் என்ன நிப்பாட்டுறதுக்கு செய்கிறீங்களோ எனக்கு தெரியா. ஆனால் நீங்கள் அப்படி ஒன்று போடைகளை தான் நான் என்ன நினைக்கிறேன். என்ன சரியாக நினைச்சேன்னா இதை விட பெட்டராக உங்களுக்கு செய்து இதை விட நல்ல அதை நிப்பாட்டு இதை விட நல்லா செய்து காட்ட வேணுமெண்டே. ஏனென்றா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்குது இல்லை. சில பேருக்கு பொறாமையா இருக்கலாம், சில பேர் தெரியாம கமெண்ட் போட்டிருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சில பேரும் கமெண்ட் போட்டிருந்தாவ அவையில் வீடியோ பார்க்க நான் தெரியாம அந்த உடுப்பு என்னன்ட்டு தெரியாம போட்டிருக்கணும். ஆனா அது வந்து மழைக்கும் போடலாது, குளிருக்கும் போடலாது, வெயிலுக்கு மட்டும்தான் போடலாம். ஒரு நாள் நான் மழைக்கு போட்டுக்கொண்டு போய் நினைச்சு போனேன். அது ஒரு பேப்பர் மாதிரி ஒரு மெல்லிய துணி. அதுதான் நம்ம இப்போ இன்றைக்கு அம்மாவும் பண்ணைக்கு வேற இருந்தவா. இதால இன்றைக்கு வேற மனம் இல்லை ஆளுக்கு. அதனால நான் தனியாக தான் போறேன். நீங்க வந்து என்ன சொல்லுங்க, ஒரு ஆள் மழையோ குளிரோ சரியான ஸ்ரீலங்கா மற்றது இங்கே வரைக்கும் கூடுதலான அதாவது புலம்பெயர் தமிழர்கள் ஒரு சிலர் சொல்றேன். ஒரு சிலர் அதாவது வரைக்கும் கண்ணாடி போட்டு கொண்டு வரீங்க. கண்ணாடி வெயில்னாலும் சரி குளிர்னாலும் கண்ணாடி கழட்டவே மாட்டீங்க. அது ஒரு சிலரை சொல்றேன். அது அவன் இது ஸ்டைலுக்கு போடுவேன் இப்படி போடுவேன். ஆனா நான் ஸ்டைலுக்கும் போடல. ஸ்டைலுக்கு போட்டாலும் பிரச்சனை இல்லை. அது அவன் அண்டைக்கு போட்டது சரியான வெயிலுக்கு மட்டுமே தான் நான் போட்டேன். இல்ல அது ஸ்டைலுக்கு போட்டாலும் பிரச்சனை இல்லை. என்னன்னு சொன்னா அது அவன் விருப்பம். இப்ப கண்ணாடி போட்டு கொண்டு வரீங்கன்னு சொன்னா அது அவன் விருப்பம். அவன் இது அதை குறை சொல்ற அளவுக்கு இல்லை. அவன் என்ன சொல்றது, மனுஷரா பிறந்தா எல்லாத்தையும் அனுபவிக்கத்தான் வேணும். அனுபவிக்கிறவன்ட்டு இல்ல வந்து இப்ப நான் அந்த கண்ணாடி ஓட்டு வர குறையா சொல்லல. அத விருப்பத்தை சொல்றேன். இங்கேயும் எல்லாம் இங்கேயும் தான் யூடியூப் வீடியோக்கள் நீங்க பாக்குறீங்களா? எத்தனை எங்களுக்கு கண்ணாடி போட்டு தான் செய்யறாங்களா? கண்ணாடி போட்டு ஸ்டைலா தான் திடீர்னு மனுஷரா பிறந்தா அதுகள் எல்லாத்தையும் அனுபவிக்கத்தான் வேணும். அனுபவிக்காட்டி அதை என்ன எனக்கு சொல்ல தெரியல. ஏன் நீங்க அந்த என்ன அது வந்து ஒரு இது பேக் ஐடியில இருந்து வந்ததாம் அந்த கமெண்ட். சிலதுகள் பேக் ஐடி, சில பேருக்கு விளங்காம போட்டுருக்கீங்க. அப்படி போடுறீங்களான்னு தெரியல. என்னில உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ என்ன பிரச்சனை? நான் சில பேர் ஊர்க்காரர் இருக்கிறோம். இந்த ஊர்க்காரர் ஊருக்குள்ளேயே ஒரு சிலர் இருக்கணும். ஏனென்றா ஒரு நல்லதை நாங்க செஞ்சா
அது ஆரோ சொன்னதுன்ட்டு சரியில்லை, அவைய சொன்னவ அது சரியில்லைன்ற மாதிரி எனக்கே சொல்லுவேன். அப்போ நான் உடனே கண்டுபிடிச்சி விடுவேன், இது இவையாச்சு சொல்லினமண்டு. அப்படி நிறைய பிரச்சனை. ஆனால் ஒரு சிலதை அவையே சொல்லிக்கொண்டு அவை சொன்னேன்னு சொல்லினா அது உடனே எங்களுக்கு தெரியுமே, திருப்பி கேட்க எங்களுக்கு தெரியாது. திருப்பி கேட்குற பழக்கம் என்னில் இல்லை, இங்கே அப்படி இல்லை. இது சரியானதாக கிடந்தது. நீங்கள் எல்லாம் நான் அந்த இது அதை விட எத்தின என்னட்ட வடிவான உடுப்புகள் இல்லாங்களா, அதை போடாமல் இதை போட்டு கொண்டு போனானே. வெயிலுக்கு மட்டும்தான் போட்டேன் நான் வேற ஒன்றும் இல்லை, வெயிலுக்கு மட்டும்தான் போட்டேன். கவர்மெண்டா வந்து பாருங்க அந்த கோட்டை காட்டுறோம், என்ன அந்த கோட்டை இருக்குன்னு சொல்லி என்ன பிரச்சனை என்று தெரியல உங்களுக்கு. ஏன் இப்படி வீடியோ பற்றி போடும், ஏன் ஒவ்வொருத்த மனங்களை குழப்புறீங்கள்? குழப்பினா பின்னடிக்கு நாங்கள் எங்களை படைச்சது கடவுளுக்கு நாங்கள் வந்து கணக்கு கொடுக்கணும். அப்படித்தான் நான் நடக்கிறேன். கடவுளுக்கு கணக்கு நேர்மையாக தான் கொடுக்குறேன். நீங்கள் ஏன் குறுக்கு வழியில் கொடுக்குறீங்கள்? அந்த கொமெண்ட் போட்டவங்க மட்டும்தான் சொல்றேன். அது பின்னுக்கு ஒரு இல்ல கொமெண்ட் கொமெண்ட் போட்ட வண்டியில, அதாவது விளங்காம போட்டவே தெரியாம போட்டு வேணுமண்டு போட்டவ வேணுமண்டு போட்டவ. நான் உண்மையாக ஒரு துரோகம் செய்யல. என்ன பிடிக்காத சில பேர் ஏன் பிடிக்காதுன்ட்டு எனக்கு சொல்ல தெரியல. என்ன பிடிக்காதவ இருக்க முடியாது, ஆனால் யாரை பிடிக்காம இப்படி கொமெண்ட் போடுறீங்களோ தெரியாது. ஆனால் உண்மையாக நான் இதுக்கு வருத்தப்படுறேன். உங்களில் வருத்தப்படையில கடவுளோட தான் அதை இதன்னுறேன். ஏனென்றால் இப்படியும் சனம் இருக்குதோ. இது இப்படி இல்லாத கேவலமே இல்லை அங்கே வரைக்கும் ஓகே நான் போயிட்டு வரேன் பாய். சரி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நாங்கள் இந்த காலையில் சொல்லியிருப்போம், அம்மாவும் கொஞ்சம் கவலைப்பட்டு கதைச்சிருந்தவா. என்ன விஷயம் சொன்னால், அதாவது இவர் தான் அந்த கண்ணாடி போடுற யூடியூபர். வேற எடுத்து போடுற கண்ணாடியை கண்ணாடியை விட்டுட்டு வந்து கண்ணாடி விட்டு வந்துட்டேன் நான் வினக்கட்டு கண்ணாடி போடுற யூடியூபர். அதை சில படிகள் இல்லை. உண்மையாக வந்து நமக்கு ஒரு உடுப்பு பிடிச்சிருந்தாலோ இல்லை எப்படி ஒரு விருப்பம் இருந்தால் அதை நம்ம போட வேண்டிய கடமை தானே. இப்போ எனக்கு இந்த உடம்பு போட்டு நான் வீடியோ செய்ய போகிறேன் சொல்லிச்சுன்னா அது எந்த விருப்பம். சில இது வந்து சமூகத்துக்கு முரண்பாடாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அந்த ஆடை போட தேவையில்லைன்னு சொல்லலாம். ஆனால் வந்து கண்ணாடி போடுறதை வச்சுக்கொண்டோ இல்லை இந்த கோட் போடுறதை வச்சுக்கொண்டு சொல்கிறது தப்பு. இப்போ அது பிரச்சனை இல்லை, அம்மா கனடா போட்டு வந்ததான் பெரிய பிரச்சனை போல கொமெண்ட் போடுறாங்க. அந்த கொமெண்ட் போட்டாக்களுக்கு அம்மா கனடா போட்டு வந்ததான் பெரிய பிரச்சனையாக கிடக்குது. அவ கனடாவோ அவன் கோட் போட்டிருந்தா கவனிக்க மாட்டேன். முன்னேற விட மாட்டாங்க அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. இல்லடா, அப்ப அதுல உண்மைக்குமே நான் பார்த்த அளவில் ஒரு சில பேர் விளங்காம கொமெண்ட் போட்டிருக்கேன். நம்ம விளங்காம இதுக்கு என்ன இப்படி கனடா போயிட்டு வந்தான் அப்படி இப்படி ஒரு சில பேர் விளங்காம போட்டிருக்கணும். சில பேர் வேணுமென்று கண்டவாடுகளை இருக்கணும். அதே பேர் நம்மண்டாலும் ஓரளவு சமாளிக்கலாம். இப்படி என்று சொல்லி சொன்னா நமக்கு தெரியும் தானே. இப்போ ஆரம்பத்துல இருந்து இப்படி தெரிஞ்சவன இல்லடா, இப்ப திரும்ப திடீரெண்டு இந்த கண்ணாடியை போட்டு கொண்டு திடீர்னு சொல்லி சொல்லுவாங்க. தெரியும், அதை நம்ம பழகிக்கலாம். இந்த வீடியோன்ற சோசியல் மீடியாவில் வெளியில் வரைக்கும் வந்து நிறைய பிரச்சனைகள் வருந்தான், அதுக்கு எதிர்கொள்ளலாம். ஆனால் அம்மாக்களுக்கு கதைக்கிறது, நம்மளோட வார திடீர்னு ஒரு நாள் வீடியோ வாரங்களுக்கு கதைக்கிறது எல்லாம் வந்து அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, கவலைப்படுவாங்க. அம்மா கவலைப்பட்டாலும் இதுக்கு மேலே மோட்டிவேஷன் ஆவா. அதான் அது உண்மையிலே வந்து அது ஒரு தப்பான கண்ணோட்டம் சொல்லலாம். இப்போ உண்மையிலே வீடியோவை நேசிச்சு பார்க்குறவங்க, ஒரு அக்கறையோட பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக அதை பெரிய தப்பாக நினைக்க மாட்டாங்க. இந்த கிறந்தவங்களுக்கு தானே அதை வந்து கலாய்க்கிறது, சம்டைம் வந்து அது கடுமையாக வயிற்றுச்சல் போடுவோம். என்னத்துக்காண்டி பொறாமப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லையே. பொறாமப்படுறது வயிற்றுச்சல் போடுறதுக்கு ஒன்றுமே இல்லையே. எங்கட பாதையில் போய் கொண்டு இருக்கிறோம் நாங்கள். எங்கட பாதை இப்போ யூடியூப்பு உண்மைக்குமே யூடியூப்பை சில பேர் ஒரு மாதிரி பார்க்கணும். இப்போ என்ன சொல்றது, அது எங்க தொழில் தான், அதுங்க ஒரு தொழில் தான். என்ன அது இந்த வருமானம் தெரியாது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது ஏதோ வீடியோ எடுத்து கொண்டு தெரிஞ்சு அது வேலை இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. எங்க இளைஞ்சி போய் வீடியோ எடுக்கணும் எடுக்கிறா, சும்மா இருந்த இடத்துல இருந்து எடுக்கிறது. சமூகத்தை அவன் இப்ப ரோட்ல இருந்து வீடியோ அப்லோட் பண்ணி கொண்டு இருக்காரு. 1.5 மணித்தியால கவரேஜ் இல்ல. இப்பதான் முடிஞ்சது. எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டா சரி, முடிஞ்சா 2 நாளைக்கு ஒரு வீடியோ போட்டா காணும். அதுதான் எங்களோட வீடியோ. அதை நோக்கி தான் நாங்கள் ஓடுவோம். டெய்லி காலையில எழுப்பி என்ன வீடியோ எடுக்கிறேன், அப்புறம் அதை எப்படி எடிட் பண்ணி என்ன டைட்டில் அடிச்சு எப்படி அப்லோட் பண்றேன், அதை செஞ்சா சரி, இதான் வேலை. இதை செஞ்சு கொண்டு அதுக்கு என்ன டிசைனான மாடலான உடுப்பு போட்டாலும் சரி, மாடல் இல்லை உடுப்பு போட்டாலும் சரி, கூலிங் கிளாஸ் போட்டாலும் சரி, போடாம இருந்தாலும் சரி, அதை பற்றி கமெண்ட் பண்ண வேண்டியது நார்மலா ஒரு, அதாவது சொல்ல போனா ஒரு யூடியூபரும் ஏதோ ஒரு தொழில் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும்.
உங்களோட கதையால தான் தேவையில்லை கதையால தான் தொழில் பேச்சில் விடுபட்டு இருக்கு இல்லாட்டி தனியாக யூடியூப்பை மட்டும் செய்து கொண்டு இருக்கலாம் அவன் நீ வேலையில் விட்டு கேட்டா நாங்கள் அங்கே கங்கால வேலையில் கேட்டு காட்டல அவன் அதுக்காண்டி அடுத்த தொழிலுக்கு போறாங்களே அதுக்காக தான் அவன் வேற தோணுது எனக்கு இப்போ கல்யாணம் கட்டுறதுக்கு பொம்பளை தர மாட்டாங்க உங்களோட என்னது யூடியூப் செய்யறதால வேலை இல்லைன்னு அதுக்கு தான் சும்மா பக்கம் வர வேலை ஒன்று இருக்குது அண்டர் நாள் வந்து நான் அந்த இதுக்கு போனோம் தானே எங்க நயனாதீவுக்கு போகணும் நான் நினைக்கிறேன் அப்போ போட்டில் வந்த அண்ணாக்கள் வந்து காய்ச்சவங்க அப்போ என்னத்தில் வந்தேன்னு சொல்லி கேட்க வந்து நான் சொன்னேன் வந்து அப்படி காரில் வந்து நான் சொல்ல காரில் வந்து நீங்கள் அது அப்படி யூடியூபராக எல்லாம் கார் வாங்குறாங்க அது செய்கிறாங்க கடை போடுறாங்க அப்படி செய்கிறாங்க அப்படி என்று சொல்லி கேட்குறாங்க வந்து அப்போ நான் என்ன விளக்கம் சொல்கிறேன் அண்ணா இல்லை அப்போ நான் ஒரு யூடியூப் துறக்கட்டோம்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற சொல்கிறேன் அப்போ நான் சொன்னா நீங்கள் செய்கிறேன்னா செய்யுங்க யூடியூப் இருந்தாலும் அதில் ஒரு வருமானம் இருந்தாங்க இப்போ நாங்கள் வேலையில்லாமல் ஓடி திட்டம் பண்ணி கேட்டுட்டு நான் காட்டினேன் இதான் வந்து இப்போ ஒரு நாள் வீடியோ போடுறதுக்கு அவங்களுக்கு இவ்வளவு வரும் இப்படி தான் வரும்னு சொல்லி காட்டினேன் அதுக்கப்புறம் கேட்குறாங்க தம்பி அப்போ இதுவும் ஒரு வேலை தானே ஒன்று சொல்லி இது வேலை தானே என்ன இப்போ சும்மா இருக்கேலே இந்த கமரா பிடிச்சோன்னு இருந்தால் கமரா அப்படி கையை வச்சு தானே பிடிச்சோன்னு இருக்கிறோம் அதுவும் ஒவ்வொரு தடவை அவ்வளோ தூரத்துக்கு எத்தனை விட்ட பேச்சு வாங்க வேணும் எத்தனை விட்ட கிளி வாங்க வேணும் இதுக்கு இப்படி சொல்லுவாங்க உங்களை யாரா பேச்சு வாங்கி எடுத்து போட சொல்லி இப்போ ஒரு கம்பெனியில போய் வேலை செய்யறமாண்டா அந்த கம்பெனியில இருக்கிற மேனேஜர் மாதிரி அவங்களோட பேச்சுண்டா கடன் பேச்சு வாங்க பேச்சு வாங்கி தானே வீடியோ அதனாலதான் பப்ளிக்ல வீடியோ போடுறது குறைச்சி போட்டுட்டாட ஸோ அப்போ வந்து நாங்கள் செய்கிற வேலைக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோக்கள் எடுத்து போடுறோம் அதுவும் வெளிநாட்டில் இருந்தோ இல்லை இங்கே இருந்தோ எங்கே இந்த நாட்டில் இருந்தனாலும் அவங்கள அதை நேசிச்சு பார்க்குறோம் அவங்கள்ட்ட ஒரு ஃப்ரீ டைமில் நாங்கள் போடுற வீடியோவை அவங்கள டைம் ஒதுக்கி வந்து பார்க்குறாங்க அதுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக வேலை செய்யணும்ன்ற நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறோம் அதுக்கு என்ன இப்படி விடுப்பு போட்டு இல்ல காரணம் தெரியாம இப்ப நீ இப்ப நீ இன்றைக்கு வீடியோ போடுற சரியா நல்ல சந்தோஷமான வீடியோ போடுற ஆனா உங்களுக்கு இருக்கிற கவலை ஒன்றுமே தெரியாது யூடியூப் வீடியோவில் இல்ல உண்மையா யூடியூப் தொழிலையோ இல்ல வீடியோ செய்யற இந்த தொழில ஒரு பிரச்சனை இருக்குதான் இப்ப படம் தான் நிறைய பேர் வந்து படம் நடிக்கிறாங்க நல்ல சம்பளம் வருது ஆனா அவங்க அந்த ஒரு சீன் நடிக்க போய்க்குள்ள வந்து அவங்களோட மனநிலை வேற ஒரு குடும்ப பிரச்சனையோ இல்லாட்டி வேற ஒரு பிரச்சனையோ நோக்கி இருக்கும் அப்படித்தான் நாங்களும் எங்களுக்கும் நிறைய பிரச்சனை மண்டைக்குள்ள ஓடிக்கொண்டு இருக்கும் ஆனா இருந்தாலும் வீடியோக்கு முன்னுக்கு இருந்து வழக்கம் சிரிச்சு கொண்டு கேட்கணும் ஐயோ இப்போ ஒன்று மட்டும் சொல்றேன் இந்த யூடியூப் வீடியோ பார்த்து கொண்டு நான் நல்லவன் மட்டும் நினைச்சப்படாது நான் கெட்ட விடாயம் இருக்கலாம் நல்ல விடாயம் இருக்கலாம் ஒரு ஆள் நினைச்சப்படாதுங்க என்ன அதை கேஸ் பண்ணல இப்போ வீடியோவில் முடிஞ்சளவு ஆனால் இப்போ டெய்லி வீடியோ போடுறதால கிட்டத்தட்ட ஒரு 70-80% வந்து உண்மையான முகத்தை தான் காட்ட வேண்டி வரும் என்ன டெய்லி வீடியோ போடுறாங்க நடிச்சு வீடியோ போட இல்லாதானே அப்போ வந்து கண்டிப்பா எங்கள்ட்ட உண்மையான நாங்கள் நடிக்கிறோம்னு சொன்னா எங்கள்ட்ட இருக்க கவலையை தான் நடிக்க வேண்டி வரும் கவலையை தான் வெளியே காட்ட முடியாம நாங்கள் அது வீடியோ காண்டி என்று சொல்றதை விட நம்மள அந்த கவலை என்னத்துக்கு நமக்கு மெட்டாக்களை பகிர வேணும்ன்றதுக்கான இப்போ தனிப்பட்ட பிரச்சனை கணவருக்கு இருக்குன்னு அதெல்லாம் நாங்கள் சொல்லல அதுதானே என்ன அந்த தனிப்பட்ட பிரச்சனை மூலம் வந்து ப்ரெஷர்கள் எல்லாம் தாண்டி இருக்கும் என்ன கொமாண்டர் அடிச்சவங்க கொமாண்டர் சொன்னாடா அப்படித்தாண்டா என்ன கனடால வந்து படம் காட்டி கொண்டு திரிகிறா அப்படி இப்படி அழிச்சு போட்டேன் நான் இப்படி அப்புறம் நித்திர மொழிக்கு முதல்ல அழிச்சு போட்டேன் சேர்ந்து பார்த்தா 1-2 கொமெண்ட் இருந்து கூட அம்மா வாய்ச்சி போட்டு கவலைப்படாவா வாசிப்பா கொமெண்ட் இங்கிலீஷ்ல இருந்தாலும் வாசிப்பாவா அதான் முதல்ல ஆரம்பத்துல இந்த பிரச்சனை ஒன்று இருந்து எப்படின்னா எங்களை விட்டு இருந்தா இப்ப நோமலா வந்து அம்மாக்கள் வந்து என்னோட முதல்ல போய் டக்குன்னு வந்து கொமாண்ட் தான் படிப்பா ஐயோ அப்ப தெரியும் பிள்ளைகளுக்கு ஏதாவது தப்பா காய்ச்சி அவங்களுக்கு ஒரு கோபம் இருந்தாரு அப்போ கொமாண்டை படிச்சு அம்மா டெய்லி எனக்கு சொல்லி கொண்டிருப்பா ஏன் இப்படி அடிக்கிறாங்க நீ என்ன இப்படி கதைக்கிறாங்க என்னன்னா உண்மையான அதை நாங்களும் ஏற்றுக்கொள்ள தான் என்ன பிரச்சனைண்டா பப்ளிசிட்டிக்காக இல்லை இந்த இப்போ வீடியோ போட்டால் வந்து அப்படியும் நிறைய பேருக்கு போகுது சமூகத்தில் வந்து எல்லாரும் நல்ல கருத்தோட நல்ல கண்ணோட்டத்தோட தான் வீடியோ பார்ப்பாங்கன்ட்டு வந்து சொல்லல அது ஸோ அப்போ அதுக்குள்ளேயும் வந்து கொஞ்சம் கேவலமாக செயற்படக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அப்போ அவங்க ஆரம்பித்தது வேக்கேடியில் இருந்து கொண்டு அவங்களோட வீட்டில் இருந்து கொண்டு கருத்து செய்யணும் ஆனால் உண்மையை நான் யோசிக்கிறேன் இப்போ என்னண்டா ஒரு சமூக வலைத்தளங்களில் வந்து தப்பான கருத்து இருக்குதானே அதாவது கெட்ட வார்த்தையால கொமாண்ட் பண்றவங்க தப்பா சொல்றவங்கலாம் உண்மையிலே இவங்களோட மனநிலை இப்படி இருக்கும் அவங்களாம் நேர்ல போய் கதைக்கணும் இவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு ஒரு இன்டர்வியூ எடுத்து போறோம் அவங்க நேர்ல பழகிறாக்களோட வந்து அவங்க எப்படி இருப்பாங்க ஏன்னா ஒரு பப்ளிக்கான ஒரு இடத்துல வந்து கெட்ட வார்த்தையால கொமெண்ட் பண்ணிட்டு போறாங்க இல்ல ஒருவேளை முகம் தெரியாதானே இதுல கொமெண்ட் போட்டா அப்படி யோசிப்பாங்களோ தெரியும் உண்மையா ஆனா அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது தானே அவங்களுக்கு ஒரு இப்போ நம்மளே ஒரு சில டைமில் வந்து எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் டிப்ரெஷனில் எவ்வளோ யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு கழிச்சா டக்குனு கோபம் வந்தாலும் நம்ம வார்த்தையை விட மாட்டோம் டப்புன்ட்டு ஏன்னு சொல்லி பார்த்தா யோசிப்போம் இந்த இப்படி இதில் கதைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் ஆனால் உங்கள் பப்ளிக்கான ஒரு இடத்துல வந்து வேக்கடி என்னென்ன வச்சுக்கொண்டு தப்பான கொமாண்ட் அடிக்கிறாங்கன்னா அவங்க இதே வேலையாக தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னு சொல்ல தெரியல பொறாமையின் உச்சக்கட்டியை தாண்டிய கட்டமோ என்ன கட்டமோ தெரியல நானும் வந்து அந்த கனடா லைஃப்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டுருந்தாங்க அந்த வீடியோவை ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு போட்டு அதே ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் அதுவும் வேக்கடியில இருந்து உங்க நம்மளோட வீடியோ
ஃபர்ஸ்டுக்குள்ள அதை போட்டுட்டு அதுக்கு மேல எழுதிருக்காங்க வந்து அப்ப கஷ்டப்பட்டேன்னு வந்து எல்லாரும் வெளிநாட்டுல இருக்கிறாங்க, எல்லாரும் நாட்டுல போய் இருக்க வேண்டியதானே அப்படி இப்படின்னு சொல்லி அந்த வீடியோ அதே நீங்க Facebookல போட முதல் வடிவா வந்து எங்கள்ட்ட விளக்கத்தை கேளுங்க, விளக்கத்தை சொல்றோம், வடிவா அந்த விளக்கத்தோட போடுங்க. நீங்க அந்த வீடியோல உங்க அம்மாவே சொல்லியிருக்கா என்ன சொல்லிச்சுன்னா உண்மையா வந்து இங்க இருந்து போனதால தானே அப்ப இஞ்சத்தைய மனநிலை தான் இருக்கும், இஞ்சத்தைய வாழ்க்கை இருக்கும். அப்ப அங்க போய் இருந்து இருக்கக்குள்ள இஞ்சத்தைய எண்ணம் தான் வரும். ஆனா சிச்சுவேஷன் அங்க இருக்க வேண்டிய நிலைமை இருக்கு, அங்க தேவை இருக்கு. எல்லாரும் வெளிநாட்டுல போய் இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள எங்களை வந்து சந்திக்கக்குள்ள என்ன சொல்லுவாங்கடா, தம்பி இஞ்ச வாங்க வாழ்க்கை சொர்க்கம் தம்பிண்டு. அப்ப நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம், நீங்க அங்க இருக்க இஞ்ச வாங்கண்டு. அவங்கள்ட்ட என்ன சொல்றாங்க, அங்க போய் அங்க இருந்துட்டாங்க, இதுக்கு பழக்கப்படுத்திட்டாங்களா, அங்க வேலைகள் காசு குழந்தை குட்டின்னு சொல்லி அங்க நாட்டுக்கு ஏத்த மாதிரி மாறையில அந்த நாட்டுக்கு ஏத்த மாதிரி என்ன சொல்றது, சிம்பிளா சொல்ல போனா இங்க ஸ்ரீலங்கால வந்து வருமானம் போதாது, வருமானம் போதும், ஆனா சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். ஆனா அங்க வந்து போதிய அளவு வருமானம் இருக்கு, சந்தோஷமான வாழ்க்கை சிலருக்கு இல்ல. அப்படின்னு ஒரு நபருக்கு தனி நபருக்கு இங்க ஒரு 17,000 காசு வேணும், மிச்சம் பிடிச்சு கடைசி கட்டம் என்ன சொல்றது 7 கட்ட நப்பியா இருந்தா தான் 16,000 தனி ஒரு ஆளுக்கு. கரண்ட் பில்லே நோமலா வந்து ஒரு வீட்டுக்கு என்ன சொல்றது ஃபேன் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு பாவிச்சாரு. இப்பத்திய காலகட்டத்துக்கு வந்து 4,000 5,000 சொல்லி வருது. அப்பயும் வந்து கடுமையா மிச்சம் முடிச்சாதான் இப்படி வருது. ஏன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே இங்கத்தைய பொருளாதாரம் இங்கத்தைய இது கஷ்டம். ஸோ அப்படியான சிச்சுவேஷன்ல தான் அவங்க வெளிநாட்டில் போய் வெளிநாட்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. ஆனால் சில பேருக்கு அந்த லைஃப் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. தனிப்பட்ட எங்கட கருத்தை நாங்கள் சேவ் பண்ணிக்கல வந்து அதுக்கு கிரந்தல் கதைச்சு கொண்டு கோமாண்ட அடிச்சு கொண்டு இருக்கிறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு தேவையில்லாத வேலை என்னன்னு. நான் அம்மா கோட் எடுத்து கொண்டு போய் நான் என்னத்துக்கு அம்மா கோட் எடுக்கிறீங்கன்னு கேட்க, அதாடாப்பா வெயில் இது கோட்டு இது இல்லை, மற்றது இதுக்கு இந்த குளிர் போடுற கோட்டு இல்லை, மற்றது ஒரே சட்டையோட இருக்கக்கூடாது, 2-3 வீடியோ எடுத்து கொண்டு ஒரே சட்டையோட பார்க்க நல்லா இருக்காது தானே, அதுதான் வேற கோட்டை போட்டா தெரியாத மாதிரி சொன்னாவா. அவ நல்ல மூலியா யோசிச்சிருக்கா ஒரே உடுப்போட இருந்தவன் சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப ஒரு நாள் இப்ப நாளைக்கு டைம் இருக்காது, சில டே நாளை டைம் இருக்கு. அப்ப இன்றைக்கு டைம் இருக்கு. இப்ப இன்றைக்கு கூட இது நாங்க எடுக்கிறது சத்தியம் அது 4வது வீடியோ எடுக்கிறோம். அப்ப உண்மையிலே வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணக்குள்ள இப்ப இன்றைக்கு டைம் இருந்தா நாளைக்கு வேற வேலையில அது இருந்தா அப்ப நாங்க இன்றைக்கு சில டைம்ல வீடியோ கிடைக்காது. அப்ப இன்றைக்கு வந்து அந்த வீடியோக்குள்ள இருக்கக்குள்ள வந்து நாங்க அந்த வீடியோ அவ்வளோதையும் ஷூட் பண்ணி வச்சிருவோம். எத்தனை வீடியோ எடுக்கிறோம். இப்ப நோமலா சொல்ல போனா ஒரு தொழில் முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கோம். அது இப்ப நான் அப்டேட் பண்ணல. அதே மாதிரி எனக்கும் வேற தொழில் ஒன்று இருக்குது, அந்த தொழிலை நான் பார்க்கணும். இந்த வீடியோ 4 வீடியோ நான் எடிட் பண்ணி அப்படியே பிரைவேட்ல போட்டுட்டு ஒவ்வொன்றா வந்து கொண்டு இருக்கும். அப்படியே எங்கட வேலையை பார்க்கணும், என்ன மற்ற வேலையை பார்க்கணும் வேண்டாம். இதை பார்த்து இருந்தா அங்க பிழைச்சி போடும், அதை பார்த்து இருந்தா இங்க பிழைச்சி போடும். இப்ப சரி இன்றைக்கு சிம்பிளா விஷயம் சொல்லிட்டு ஒரு கம்முனு போடாது. இவன் நான் என்ன இன்றைக்கு இந்த ஷர்ட் தான் போட்டு கொண்டு போனேன். நான் கலட்டி போட்டு அவன் ஷர்ட் வாங்கி போட்டு வீடியோ எடுத்துறான். அப்ப இல்ல வீடியோல பார்த்து தெரியும் எந்த வீடியோ நாளைக்கு சத்தியம் நீங்க அவன் வீடியோ பாக்க நாளைக்கு வீடியோ பாக்க தெரியும். இந்த ஷர்ட் தான் அவன் போட்டு இருந்தது, அவன் போட்ட பேந்த போட்ட செட் இந்த செட் வந்த செட் போட்டு வீடியோ அப்படித்தான் உண்மையிலே வந்து என்ன கிடைக்குதோ அந்த வீடியோவுக்கு சரி பயன்படுத்துறேன். ஏன்னா டெய்லி வீடியோல பார்த்துருப்பாங்க, டெய்லி ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கணும், சின்ன சேஞ்ச் ஆச்சு பண்ணுவோம். இதே கூட எடுத்துருக்கலாம், அது வழியா இருக்கு. சரி இதான் சொல்லி வாங்கி போட்டேன், அது ஒரு குத்தமான. மற்றது அம்மாண்ட கேரக்டரே அப்படித்தான், அம்மாண்ட கேரக்டர் நடிப்பில்லை, அம்மாண்ட கேரக்டரே அப்படித்தான். அப்படி இருக்கனால அது என்னன்னா இப்ப நோமலா இப்ப எப்படி சொல்றேன்னா இப்ப இங்க நம்ம இந்த கிராமப்புற வாழ்க்கை வாழ்ந்ததால இங்க நாங்கள் ஒரு ஷூவை போட்டு கொண்டு போனாலும், அதாவது என்ன சப்பாத்து போட்டு கொண்டு போனாலும் அதை பார்த்துட்டாங்க ஸ்டைலா போறானு கண்டு சொல்லிடுவோம். மற்ற அம்மா ஏதோ இங்கிலீஷ்ல பெட்டரோ பெட்டர் என்னது ஏதோ அதே தனியா கட் பண்ணி போட்டு போடுவாங்க. அதே வேறு பட்டு இங்கிலீஷ் அவன் உண்மையிலே நேச்சுரலான கதை அந்த வரலாட்டியும் அதை ஒப்புனா சொல்றான். ஆனா சொல்லிட்டே சொல்லுவான் உண்மையிலே வந்து இதுக்காக தான் நான் இப்படி இருக்கிறேன். இதான் ஐயோ ஒரு மனுஷருக்கு தனிப்பட்ட விருப்பம். இப்ப நாங்கள் வீடியோ செய்யறோம், என்ன செய்யறோம், ஆனா எனக்கு விருப்பம் இன்றைக்கு நான் இந்த போடணும் வீடியோ எடுக்கணும், இல்லாட்டி ஒரு கண்ணடியா போட்டு வீடியோ எடுக்கணும், நான் அதை செய்யத்தானே நான் போகணும். இது என்ன ஆராய்ச்சி, அதை நேசிக்கிறவங்களுக்கு அது நல்லா தான் இருக்கும். ஆனா தப்பா கமெண்ட் பண்ணி தப்பா சித்தரிக்கிறவங்களுக்கு நிறைய இருக்கு. இப்போ ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப இவனு நானும் பழக்கம் இல்லைன்னு சொல்றோம். யூடியூப்புகள்ல வந்த நிறைய பிரச்சனைகளாலையும் இதாலையும் இப்போ வந்து சேனைகள் வந்து என்னடா இவங்களை பிடிச்சிருக்காங்கன்ற சொல்றான். ஆனா இவனுக்கு எனக்கு தெரிஞ்சுட்டு இவ்வளவு பல காலத்து நட்பு. அதான் உண்மையிலே வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச காலத்தால போய்க்குள்ள வந்து நல்லா பழக்கம் பிடிச்சி அப்படியே போய் கொண்டு இருந்தது. ஸோ அது அந்த பழக்கம் தான். ஆனா என்ன சரியா அது சேர்ந்து திரிகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. இப்ப அது நடக்குது. அப்ப அப்படித்தான் உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியாது. உள்ள வழியில இருந்து பாக்கல வந்து அவர் அப்படி செய்யறாரு, இவர் இப்படி செய்யறாரு, இவர் அப்படி செய்யறாருன்னு கதைக்கலாம். ஆனா
தனிப்பட்ட முறையில உள்ளுக்குள்ள வேற லைஃப் இருக்கு. வீடியோல பாக்குறது மட்டும் லைஃப் இல்ல, எங்களால முடிஞ்சதை காட்டி கொண்டு போறோம் அவ்வளவுதான். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கு. இப்ப எல்லாரையும் நான் அறிமுகப்படுத்தணும் இல்லை, எல்லா நண்பரையும் காட்டணும் இல்லை தெரியா. அப்போ அது வீடியோன்றது வேற, எங்களோட வாழ்க்கைன்றது வேற. அதானே உண்மை கதை. மற்றது என்ன சொன்னா, இப்ப நாங்கள் யூடியூப் வீடியோ செய்யறோம், சும்மா பிராக்கு வீடியோ போட்டு இருக்கோம். பிராக்கண்ட யூடியூப் வீடியோ சும்மா தானே போடுறோம், சும்மா எடுத்து போடுறோம் அப்படியே போறோம் நினைச்சு கொண்டு இருக்கீங்க. அது எங்கட உழைப்பு, சத்தியமா சொல்லுங்க, அது எங்கட உழைப்பு. அது பின்னால உண்மையில வந்து இப்ப எங்கள்ட டீம்ல வந்து 5 பேர் இருக்காங்க. அவனுக்கு வீடியோ எடுக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஆள் இருக்கா. இப்ப அவங்களுக்கு எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்து கொண்டு அதை சரியா ரன் பண்ணி கொண்டு போறன்றது வந்து உண்மையிலே இது வந்து ஒரு வேலை. அது யூடியூப் செய்யற. இந்தியாவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முக்கால்வாசி பேர் வந்து யூடியூப் தான் திறந்து விடுங்க. இப்போ அதுக்கும் நீங்கள் நினைக்கலாம், யூடியூப் திறந்து விட ஒரு வீடியோ போட்டா சரி டக்குனு காசு வந்துட்டு நீங்கள் வச்சுட்டு போயிடலாம். உண்டு யூடியூப்புக்காக கிடந்து இப்போ வரைக்கும் ஒரு வருமானம் பார்க்க கஷ்டப்படுற ஆக்களும் இருக்கு. ஸோ அப்போ சரியான எஃபெக்ட் அதில் நம்மளும் போட்டு தானே. அந்த நேரத்தில் முந்தி எல்லாம் இந்த ஃபைபர் கனெக்ஷனோ அந்த கனெக்ஷனோ இல்லை, யூடியூப் ஃப்ரீ. அந்த டைம்ல யூடியூப் ஃப்ரீண்டா அந்த ஒரு பேக்கேஜ் ஒன்று வந்துச்சு. அப்போ எப்படி 200 kV 150 kV கணக்கில் இறங்கும் வீடியோ. ஓட்டுக்கு மேல ஏறி இருப்போம். அங்க 3 மணித்தியாலும் 4 மணித்தியாலும் ஓட்டுக்கு மேல ஏறி இருந்துதான் அப்லோட் பண்றது. அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அந்த டைம்ல. இப்பதான் ஃபைபர், அது ஸ்பீட் 5G 4G அப்படி இப்படி எல்லாம் வந்திருக்குது. ஆராய்ச்சி ஒருத்தர் வந்து உண்மையிலே என்ன சொல்ல வைக்கா, இப்ப உண்மையா உலகத்துல வாழ்றேன்னு சொல்லி சொன்னா பணம் ஒரு 70% முக்கியம். மிச்சம் ஒரு 30% தான் நம்ம நார்மலாச்சும் இருக்கிற பொருட்களை வச்சு வாழலாம். ஆனா பணத்தின் தேவை இருக்கு. எல்லாருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஒரு உழைப்பு வேணும், ஒரு இது வேணும், எல்லாமே வந்து இருக்கு. இப்ப நாங்களும் படிப்பையோ இல்லை எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்னைக்கு யூடியூப்ல மெனக்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ போட்டு கொண்டு இருக்கோம்னா அதுல இருந்து ஏதாவது ஒன்று கிடைக்குதுன்னு தானே போடுறோம். இந்த சொல்லி சொன்னேன் நான் அதை அப்லோட் பண்ண போறோமே, நான் அதை செய்ய போறோம், அதை செய்ய மாட்டேன் உண்மையா வந்து. ஆனா இப்போ வந்து இந்த என்ன இப்போ வரைக்கும் அது சம்பந்தமா தெரியாத நிறைய பேர் வந்து என்ன யூடியூப்ல எவ்வளவு வருமோ, யூடியூப்ல அவ்வளவு வருமோன்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இது சம்பந்தமான அறிவு இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்களுக்கு யூடியூப்ல அவ்வளவு வருமோ இவ்வளவு வருமோன்னு தெரிஞ்சுதாங்க துவங்கிற சத்தியமா. யூடியூப் அவ்வளவு வருடாக்கள் எங்கட பாட்டுக்கு துவக்கிறார்கள். அது தந்துச்சு ஒரு விருப்பத்தோட அதை செய்ய ஆரம்பிச்சு. ஒரு 2% எதிர்பார்த்து செஞ்சா அது ஒரு 10% தந்துச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இது போதிய அளவு வருமானம் அங்க இங்கிருந்தே வரையக்குள்ள அப்புறம் என்னத்துக்கு மற்ற விஷயத்தை செய்ய. அப்ப எங்களோட விருப்பம் இது, எங்களோட தொழிலும் இதா இருந்தா நல்லா இருக்கும்ன்றதுக்காக வந்து ஒவ்வொரு நாளும் டிராவல் பண்ணி கொண்டு தான் எடுக்கிறேன். இப்போ நின்று கொண்டு இப்போ அந்த பண்ணைக்கு கொண்டுக்கு போயிட்டு திரும்ப அங்கிருந்து வேறொரு மாவட்டத்தை நோக்கி பயணம் செய்ய கொண்டிருக்கோம். அவங்கள அம்மான்ற ஒரு கட்டமா பார்த்தா பிரச்சனை இல்ல, ஒரு வேலையை போய் கொண்டிருக்கோம். ஓடுற கார் இருக்குதானே, கார் நினைக்கிறேன், கார் எடுக்கிறேன் சொல்றீங்க. இந்த கார் லோன் போட்டு எடுத்த லோன் காசு கட்டி பிடிக்க விடுதா, இந்த வருஷத்துக்குள்ள கட்டி பிடிக்க விடும், விளையாடி அடுத்த வருஷத்துக்கு இது வாட்ட விடுத்தார். அது தெரியாதா? உடன்காத்து எல்லாம் கொடுத்தவங்கள்ட்ட அவ்வளவுக்கு இல்ல தெரியும். சில பேர் இருக்கிறாங்க உண்மையிலே கூப்பிட்டு. மற்ற இந்த 3வது கடை திறந்து பாத்தீங்கன்னா சொன்ன ஒரு ஹோனட் பைக் இருந்தேன், அதை வச்சு தான் 3வது கடை போட்டுனா இல்ல எல்லாருக்குள்ள அதான் சொல்றேன். கண்ணாடி அடிச்சு கோட்டு மடிச்சு கொண்டு வந்தா எல்லாரும் இந்த சுமன் சொல்லும் அடிக்கடி விலாசமா இருக்கிறாங்க நினைக்க வேண்டாம். ஆனா ஏதோ ஒரு மற்ற வேலையில செய்யற தொழிலை விட இலங்கையில உண்மையிலே ஒரு சாதாரணமா ஒரு கடையில நின்றா ஒரு ஆளுக்கு ஒரு சம்பளம் கடையில நோம்புல 30 பேசிக்கா போய் கொண்டிருக்குது. 50 ஒவ்வொரு கடைகளை பொறுத்து 30 50 வேலையை பொறுத்த வேலை செய்யற வேலையும் பொறுத்து தான் சம்பளம். சரி, அப்படி இல்லைனாலும் ஒரு நர்ஸ் ஒரு ஆளுக்கு எவ்வளவு சம்பளம் இருக்கு? நர்ஸுக்கு 80 90, பெரிய நர்ஸுக்கு 80 90 போகும். அதை விட தானே பெட்டரா யூடியூப்ல வருது. ஓ அதான். அப்ப புறைய எப்படி சொல்றேன், அப்ப அதே ஒரு தொழிலா ஏத்துக்கொள்றீங்களே, இதை தொழிலா ஏத்துக்கொள்ள இல்ல. இப்ப நான் நேச அவங்கள நான் தப்பா சொல்லல, நான் சொல்றேன் இது ஒரு தொழில்னா இது ஒரு தொழில், அவ்வளவுதான். இப்ப காசு வராம யார் போய் வேலை செய்ய போயிடும்? சும்மா இருக்கலாம், காசு வராடியே வேலை செய்ய போகணும். வீட்டுல விடுவாங்களா? சும்மா இல்ல சும்மா ஒரு வேலைக்கு யாராவது போய் செய்யணுமா? இது இல்ல நேச வேண்டாம், நேசட்ட பொருளை விட வேற ஏதாவது வேலை எடுப்போம். சரியா, ஏதோ ஒரு வேலை இந்த அவன ஒரு கம்பெனிக்குள்ள வேலையிறான். சரியோ, A to Z மேனேஜர் ஒரு வேலைக்கு ஏதோ ஒரு கம்பெனிக்குள்ள வேலையிறான். சரியோ, அப்படி வேலையிறான்னு சொல்லிக்கல உனக்கு காசு வராம போய் வேலை வேணும், அவன் சம்பளம் கொடுக்காம அவன் வேலை செய்வான் இல்லையே. அதுவும் ஒரு லூசுத்தனமா ஒரு நாளும் எல்லா வேலை வட்டியும் விட்டு வீடியோ அப்லோட் பண்ணி கொண்டு இருக்குது. நாங்கள் லூசா இல்லதானே? உண்மையா சொல்ல போனா வந்து இது ஒரு பிடிச்ச வேலை எங்களுக்கு. உண்மைக்கு நாங்கள் எந்த ஒரு காசு வரும் அது வரும். நாங்கள் 86 வீடியோ எடுத்தானே மோனிட்டேஷன் 86 வீடியோ போடல. நான் சமையல் செய்யறேன்டாலும் எங்கட காசை தாண்டா போட்டு செய்தாடாப்பா. அப்ப எது எதிர்பார்த்தேன் 86 வீடியோ 6 மாதம் எது எதிர்பார்த்து செய்தான்? ஒன்றும் இல்ல.
அதான் உண்மையா வந்து நைனாதி நாகபூசணி அம்மா தான் காப்பாத்தி விட்டு அதுக்கப்புறம் ஒண்ணு அதுக்கப்புறம் இதாயிரும். உண்மையா வந்து எல்லாம் ஒரு தொழில் தான். ஆனா இப்பதான் மற்ற வேலை செய்யறவங்களை கூட்டி கொண்டு இந்த வேலை செய்யல. இப்ப நாங்கள் இப்ப அண்டு கூட நான் சொன்னேன் அந்த அண்ணா அந்த நயனாதிக்கு போக்கில் வந்து அந்த அண்ணாட்ட வந்து அவரு இப்படி வியப்பா பாக்கிக்குள்ள நான் அவரை காட்டினேன். இதான் வருமானம் இதான் பாருங்கன்னு சொல்லி காட்டினேன். இப்ப உங்க என்ன பேர் சவாரிக்கு போய்க்கிற ஒரு பிரசாத் என்னடா ஆச்சு ஒருத்தங்க சவாரிக்கு போய் ஒரு ஆள் கண்டம் நாளே நான் சவாரி கண்டென்ட் சொன்னது காட்சி இல்ல இல்ல யாரோ பேசினாங்க வாங்கள் யூடியூப் போனது இது தெரியும் முதல் இந்த போன் பண்ணாங்கட்டி அதை உடைக்கணும் வைக்கணும்னு காய்ச்சி கொண்டு போனாங்க. நான் என்னத்துக்கு சும்மா அவங்களோட இல்லைங்க பிரச்சனை பட்டு கொண்டு இருப்பான் நான் சத்தம் இல்ல இல்ல நான் பிரேக்ல ஒருத்தன் வந்து இல்ல அவன் கொஞ்சம் காமெடியா தான் சொன்னவன் அவன் தூசத்தான் சொன்னவன் காமெடியா இல்லாட்ட எல்லா எல்லா பீப் போட்டு அங்கால வீடியோ நாங்கள் பாக்குறாங்க. அவன் கொஞ்சம் காமெடியா தான் சொன்னவன் அது பிரச்சனை இல்ல. அதை கேட்க கொஞ்சம் தூசணம் இருந்தாலும் பாக்குறேன் ஒரு மன சந்தோஷத்துக்கு சொல்லி இருக்கிறார். இது தொழிலும் ஒரு வயல நல்ல ஒன்று சொல்ல போனேன். ஏனென்றா சில இடங்களுக்கு போய்கள் வந்து சில பேருக்கு முகங்கள் தெரியக்குள்ள சந்தோஷமா இருக்கும். அவங்களுக்கும் நமக்கும் ஒரு பயம் இல்லாம இருக்கும். ஒரு சொந்தம் இருக்காங்க இந்த பக்கத்துல நம்மள தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஒரு வகையில பயமாவும் இருக்கும் வழியில ஓடுறதுக்கு வந்து சம்டைம் நெகட்டிவ் டீம் நிக்கும் தெரியும். பயப்படுற அளவுக்கு நான் ஒன்றும் தப்பு ஒன்றும் செய்யல. அது அவங்கள அதான் சொன்னது கேப்பேன். அப்படி ஒரு ஆள் வந்தா கேப்பேன் நாங்க என்ன தப்பு செய்து நாங்கள் கேப்பேன். அதான் சொல்ல எப்படி எங்களுக்கு நாங்க ஒரு தப்புமே செய்யவும் இல்லை. அப்படியாவது என்ன ஒன்றுமே இல்லையே. அதான் சொல்றேன் வீடியோ போட்டதை விட வேற என்ன யோசிக்கிறாரு. நீங்க உங்களோட கருத்து என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? உங்களோட கருத்து என்ன சொல்றீங்க சொல்லுங்க. எனக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ஓகே சௌராங்கள் உண்மைக்கு இதுதான் யூடியூப் பண்ற தொழில். அதே மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்ல போனா அந்த என்ன உடுப்பு போடுறாங்களோ இல்ல ஆசைக்கு ஒரு வாழ்க்கை அவங்களோட அம்மா சொன்ன மாதிரி தான் ஒரு வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி கடவுளுக்கு தெரிஞ்சு துரோகம் பண்ணாம சில நல்ல விஷயங்களை நம்ம செய்து கொண்டிருந்தா சரி அவ்வளோதான். அப்போ நமக்கு பிடிச்சது நம்ம என்னவும் செய்யலாம். நான் உடுப்பு போட விருப்பம் உடுப்பு போடலாம், இல்லை வெள்ளக்காராக்களோட தெரிய மாதிரி செஞ்செல்லாம் தெரியலாம். அது எந்த விருப்பம். அதுக்குன்னு சொல்லி ஒரு கலாச்சாரம் இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தா சரி. எத்தனை விதமா எத்தனை பேர் தெரியணும். ஆனா வீடியோக்கள் இல்ல அவ்வளவுதான். யூடியூப்ல இல்ல. நாங்க யூடியூப்ல இருக்கிறதால நீங்க கமெண்ட் அடிக்கிறீங்க இது பண்றீங்க. ஒரு மற்ற பேர் விதமா எத்தனை விளையாட்டுகளை காட்டிக்கொண்டு தெரியணும். இப்ப அதே டீம் வந்து இந்த வீடியோக்களையும் கமெண்ட் அடிக்கும் என்ன அடிக்கும். என்ன நான் அண்டு நேற்று ஒரு அந்த கமெண்ட் அடிச்சவங்களே வந்து இப்ப கோட்டை போட்டு தான் பெறுவாங்க. திரும்ப அடிப்பான். முந்தினாவது ஒரு அக்கா கஷ்டப்பட்டா சொல்றா வந்து இப்ப ஒரு உற்பத்தி பொருட்கள் ஒன்று தான் இருக்கிறா, அதை விற்பனை செய்யறா. உண்மையிலே அவங்களோட குடும்ப கஷ்டத்தை சொல்லி இதுக்கெல்லாம் மத்தியில் அந்த மீன் அதை செய்து கொண்டிருக்கேன். இன்னும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறேன்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டுருந்தேன். அதுக்குள்ளே எங்களுக்கு வந்து கொமாண்ட் அடிச்சிட்டான்னு கல்ல பீப் அங்கால சொல்லி கொமாண்ட் அடிச்சிட்டேன். பாவம் அவட தொழில் உயர்த்தி விடலாமனு ஒரு வீடியோ போட்டு. ஸோ அப்படி வந்து பொதுவாக கொமாண்ட் அடிக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் உண்மையிலே வந்து இந்த நாங்கள் இப்போ பதிவு செய்த இந்த கருத்து யார் மனதையும் புண்படுத்தியிருந்தா பிழையாக இருந்தால் மன்னித்து உங்களோட கருத்தை சொல்லுங்க. எங்களை நேசிக்கிறவங்களுக்கு கடைசி வரைக்கும் நாங்கள் அதை தப்பான ஒரு விஷயத்தையோ இல்லை தப்பாக வந்து அவங்களுக்கு பேச மாட்டோம். நாங்கள் இது வந்து ஏன் சொல்கிறோம்னா இப்போ ஒரு என்ன குடத்துக்குள்ள தண்ணி ஊற்றினா அது நிரம்ப மட்டும் தான் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் எங்களுக்கும் கோவத்தை விட்டோட காய்ச்சி கொஞ்சம் தான் பார்த்து கொண்டு இருக்கலாம். அதுக்கு மேலே வந்தால் வந்து எங்களுக்கும் அது கோவம் வரும். அப்படியே கமெண்ட் இப்போ கதைக்கோம் நினைச்சா நீங்கள் எப்பயாவது வருவீங்க தானே. எங்களுக்கு கண்டாலோ இங்கே கண்டாலோ நேரில் கண்டு கதைங்க அப்பே எங்கள்கிட்ட பதில் இருக்கும். நீங்க கமெண்ட்டை போட்டு போவீங்க, அதுக்கு நாங்க எங்க பதில் சொல்றோம். இப்படி தான் பதில் சொல்லலாம். நாங்கள் என்ன நேரில் கண்டு வந்து கதைங்க கேளுங்க. அதுக்கு பதில் எல்லா பக்கத்தாலையும் எங்கள்கிட்ட பதில் இருக்குது. சரி உண்மையாதான். இப்ப இந்த வீடியோக்களையும் ஆராய்ச்சி ஒருத்தம் வந்து கொமாண்ட் அடிச்சாண்டா நீங்க வந்து பாருங்க. இப்ப நல்லா நேசிக்கக்கூடிய இருக்கு இங்கே தான் கொஞ்சம் பேர் வந்து நீங்கள் உண்மையிலே வந்து நான் பின் பண்ணி விடுறேன். வேற பின் பண்ணி போட்டு ஒரிஜினல் பேர்ல இருந்து வர மாட்டேன். அப்படி வந்தா கன்ஃபார்ம் நான் ஃபேஸ்புக்ல இங்க போய் தேடி ஆளை பிடிச்சு போடுவேன். அப்பதான் உண்மையில இருந்து சரி அப்படியா கமெண்ட் பண்ணா அப்படியா வந்துச்சுன்னா சொன்னா நான் போட்டோட இதில் ஆட் பண்ணிடுறேன். அவங்களோட கருத்து தான் தெரியும். அவங்களோட அதான் உண்மையாக வந்து அப்படி அந்த பழக்கம் இல்லை. அப்படி செய்ய மாட்டோம் நாங்கள். அப்படி ஒரு வன்மம் இருந்தால் உங்களோட முகத்தை காட்டி வந்து அதை நேரடியாக கேளுங்க. அதாவது ஃபேஸ்புக்ல கேட்கலாம், யூடியூப்லயும் கேட்கலாம். அப்படி கேளுங்க, உங்களோட முகத்தை காட்டி கேளுங்க. சரியோ? அதுதான் ஆரம்பத்தில் அதான் நான் சொன்னேன். என்னண்டா ஆரம்பத்தில் உண்மையா ஒன்று எப்பயோ தெரியும், ஆரம்பத்துல இருந்தே தெரியும். இப்போ பழைய கொண்டு தரதுக்கும் நிறைய பேர் வந்து கதைக்கிறாங்க தான். என்ன அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? என்ன ஒன்றும் செய்யல. பதில் சொல்றேன்னா நேரம் வாங்க. தனிப்பட்ட இதுகள் அதெல்லாம் இதில் சொல்லலாம். வந்து ஐயோ எங்களுக்கு ஒருத்தருடையும் ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கும் நானும் நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு லைஃப் எல்லாரோடையும் சந்தோஷமா வாழுவோம், அவ்வளவுதான். சந்தோஷமாக இருக்கும் இல்லை. அதான் திரும்பியும் சொல்லிக் கொள்றோம் வந்து யார் மனதையும் புண்படுத்தியிருந்தா அதுக்கு நான் பகிரங்கமா
மன்னிப்பு கேட்டு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். ஆமா இதுக்கப்புறமா 15 கிலோமீட்டர் போகணும். ஐயோ ஓகே, நன்றி, வணக்கம், சந்திப்போம்.